ஹாய், அனைவருக்கும் சண்டே காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். சண்டே நான் என்னென்ன வேலை பார்த்தேன்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் ப்ளீஸ். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க, சண்டே நான் என்னென்ன பண்ணேன், என்ன சமையல் பண்ணேன், எப்படி வேலைக்கு போனேங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எனக்கும் தம்பிக்கும் டீ போட்டு கொண்டுட்டு பெட்ரூம் போயாச்சு. கொஞ்சம் நல்லா உட்காந்து டீ குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் எப்போவுமே டீ கிச்சனில் போட்டு வச்சுருவேன், இல்லை மறந்துடுவேன், இல்லாட்டி சூடு ஆறிடும், இல்லாட்டி நின்றுட்டே அவதியாக டீ குடிப்பேன். இன்றைக்கி தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உட்காந்து டீ குடிச்சிட்டு நல்லா குட்டி கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அவளுக்கு பிஸ்கெட்டெல்லாம் ஊட்டிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தேன். காலையில் டீ குடிக்கலை. எந்திரிச்சது 7 மணி, அப்புறம் 8 மணி ஆயிடுச்சு. அப்புறமா தான் கிச்சனுக்குள்ளே போனேன். போயிட்டு அப்புறமா செடிக்கு தண்ணி ஊற்றுவோன்னு சொல்லிட்டு நான் இது நாளே அரிசி கழுவுறோம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து வச்சு தான் நான் செடிக்கு இப்போ ஊற்றிட்டுருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அப்புறமா செடிக்கு நல்லா தண்ணியை ஊற்றிட்டு வீட்டுக்குள்ளே போனால் வீடை கூட்டுவோன்னு போனேங்க. தெரியாதனமாக அந்த முடிவை எடுத்துட்டேன். இந்த நலாக்குட்டி என்ன பண்ணுச்சுன்றீங்க, நான் கூட்டுறேன், அந்த விளக்குமாரை பிடிக்கிறது, இல்லாட்டி குமிச்சு வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த குப்பையை தட்டி விடுறது, இதே வேலையாக தான் போச்சுங்க. ஏதோ அப்படி இப்படின்னு ஏதோ நாங்களும் பிடிச்சி வைக்கிறோம். உட்காரதே கிடையாது. அந்த விளக்கமாறு, இந்த என்னோடய ஷால் இதெல்லாம் பார்த்தா இதுக்கு என்ன தோணுன்னு தெரில. விளையாடுறதெல்லாம் என் ஷால் எடுத்து தான் விளையாடுறது. விளக்கமாரை கூட்ட விடுறதே கிடையாது. விளக்கமாரை வச்சு ரொம்ப சேட்டை, சரியான வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தா. எப்படியோ அவளை விளையாட்டு காமி கூட்டி முடிச்சிட்டேன் நான் ஒரு வழியாக. சரின்னு கிச்சனுக்குள்ளே போனால் ஒரு சிங்க்கு நிறையா பாத்திரம் இருந்துச்சு. எப்படிடா விளக்க போகிறோன்னு சொல்லி மெதுவாக விளக்கி வெளியே வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா வெங்காயத்தை கட் பண்ணுவோம், தயிர் பச்சடி வச்சு மட்டன் குழம்பு வைக்க சொல்லிட்டான். அவனை மட்டன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன், எடுத்துகிட்டும் வந்துட்டான். அப்புறம் நல்லாக்குட்டிக்கு கொஞ்சம் சிக்கன் வாங்கியிருந்தோம். அவளுக்கு இன்றைக்கி நிறைய காய், கொஞ்சம் சிக்கனு, அப்புறம் கொஞ்சமாக அரிசி போட்டு மொத்தமாக நான் குக்கரில் வச்சுருவேன். அதை இன்றைக்கி அவளுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அவளுக்கும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா எங்களுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்ததுனால தம்பி அதையும் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பிடிச்ச நல்லி வாங்கிட்டு வந்திருக்கான். யாருக்கெல்லாம் நல்லி பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டன்லேயே ரொம்ப பிடிச்சதுன்னா நல்லியும் அந்த கொழுப்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கறியே கொஞ்சம் கொழுப்பாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குலாம் எப்படி இருக்கும், எப்படி பிடிக்கும்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் அதையும் கழுவி எடுத்து வச்சுட்டு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, சாதமும் வெந்துருச்சு. அதையும் வடித்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, அதை ரெடி பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இஞ்சி பூண்டு ரெடி பண்ணும்போது ஒரு 2-3 பச்சை மிளகா போட்டுக்குவேன். அது நல்லாயிருக்கும். பிரியாணிக்கும் சரி, குழம்புக்கும் சரி, இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி போட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரெடி பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேங்க. அதில் கரம் மசாலா பொருள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க ஆரம்பித்தாச்சு. இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறும்போது நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிறையா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுவும் நல்லா வதங்கும்போது நம்ம கழுவி வச்சுருக்க மட்டன் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது நல்லா அந்த கலர் மாறும். மட்டனோட கலர் மாறும்போது இதில் மசாலா எல்லாம் நம்ம போட போகிறோம். அப்போ நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். அப்புறம் மல்லித்தூள் இருக்கு இல்லையா, அது போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் குழம்புத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு இது நல்லா கிண்டிடுங்க. கிண்டி அந்த மசாலா வாடையெல்லாம் போகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாகவே நம்ம குக்கரில் வைக்கும்போது பார்த்துருக்கீங்களா, மொத்தமாக இந்த மசாலாலாம் போட்டு மூடி வைக்கும்போது அந்த ஸ்மெல்லு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம வதக்கி விட்டு வைக்கும்போது சூப்பராக இருக்கும். அப்புறமா கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க. நான் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் செஞ்ச கரம் மசாலா பொடி தான் போட்டுட்டேன். அதையும் போட்டு குக்கரை மூடி ஒரு 6-7 விசில் விட்டுருங்க. இது நல்லா விசில் வரட்டும். அதுக்குள்ளே தயிர் வெங்காயம் ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்கு நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் நல்லா உப்பை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம தயிர் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், நல்லாவும் ஊறும் இல்லையா. அதுக்காக நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா வெங்காயத்தை பிசைஞ்சிட்டு அதில் ஒரு 2 கரண்டி வீட்டில் உர ஊற்றின தயிர் தான், அதனால் நல்லா நிறையவே உப்பு போட்டுட்டு இந்த குக்கரும் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நல்லாக்குட்டிக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும்ல, அதுக்கு நான் காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்ன காய் போட போகிறேன்னா, நல்லா பெரிய கேரட் ஒன்று, ஒரு 4 பீன்ஸு, பட்டாணி, கொஞ்சம் பரங்கிக்காய், அவ்வளோதான். இதோடு அரிசி, சிக்கனு, இது எல்லாத்தையுமே மொத்தமாக வேக வைக்கணும். அப்புறமா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி லைட்டாக கொதிக்க வச்சுக்கிட்டேன்.
அது கொதிக்கும்போது இங்கிட்ட இந்த குக்கரை கழுவி இதுலேயே நான் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நல்லாவுக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேங்க. இது ரெடி ஆகும்போது இது கிட்டத்தட்ட ஒரு 8 விசில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். மொத்தமாக வெந்துடும். பெட்ஸ் வச்சுருக்கவங்கலாம் இந்த மாதிரி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதுகளும் நல்லா சாப்பிடவும் செய்யுங்க. மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு வச்சுருவேன். வச்சுட்டு அது ஒரு 10 விசில் கிட்ட கூட விட்டுருங்க, நல்லாயிருக்கும். அது ஆகும்போது இங்கிட்ட குழம்பும் ரெடி ஆகிடுச்சுங்க. குழம்பு ரெடி ஆகும். நான் அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துட்டு எனக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால சாப்பாடை கட்டிட்டு சரி நம்மளும் சாப்பிட்டோன்னு பார்த்தா நல்லா குட்டிக்கு பசி வந்துடுச்சு போல். கால்கிட்டே சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் வந்து வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து நான்வெஜ் கொண்டு போகக்கூடாது. அதனால் எனக்கு வத்த குழம்பு பேஸ்ட் வீட்டில் இருந்துச்சு, அதை வச்சு நான் எடுத்துக்கிட்டேன் சாப்பாடு. எனக்கு மத்தியானத்துக்கு நல்லாவுக்கும் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அதனால் அந்த மசிக்கிறது இருக்குல்ல, அதை வச்சு நல்லா மசிச்சுட்டு சாப்பாடு எடுத்து அவளுக்கும் ஆற வச்சுட்டேன். அவளுக்கும் வச்சிட்டோன்னா அவள் கொஞ்சம் நேரத்தை சாப்பிட்டுப்பா. இல்லாட்டி நான் சாப்பிடும்போது என்னை சுத்தமாக சாப்பிட விட மாட்டாள். அதுக்காக அவளுக்கும் எடுத்து வச்சுட்டு கொண்டு போய் வச்சுட்டேன். சூடாக தான் இருந்துச்சு, அதுக்குள்ளே அவள் பறக்கிறா, என்ன பண்ணுறது வேறு. அப்புறம் கொண்டு போய் ஃபேனை போட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் நான் சாப்பிடுவோன்னு சொல்லிவிட்டு நான் கிச்சனுக்குள்ளேயே தான் வச்சு சாப்பிட்டுட்டேன். இல்லாட்டி என் சாப்பாடையும் பார்க்கும், அது அவள் சாப்பாடையும் பார்த்துக்குவா. நம்ம அம்மா வேறு ஒன்று சாப்பிட்றா, நமக்கு வேறு ஒன்று கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தான் வருவாள். அதனால் நான் கிச்சனில் நின்றே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். நல்ல மட்டன் குழம்பு நல்லி எலும்போட கொழுப்போட வச்சு சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். தயிர் வெங்காயம் வச்சு நல்லா ஒரு பிடி பிடிச்சி தான். ஏன்னா மத்தியானம் சாப்பிட முடியாது, எனக்கு சுட சுட சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நல்லா வச்சு சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவணும் இல்லையா, அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஃப்ளாஸ்கில் தண்ணி ஊற்றிட்டு எனக்கு லஞ்ச் பேக்குக்குமே நான் வந்து வாட்டர் பாட்டிலில் சுடு தண்ணி தான் கொண்டு போவேன். அதையும் எடுத்துகிட்டு நான் ரெடி ஆகிட்டேங்க. இந்த நல்லாக்குட்டிக்கு நல்லா இறுக்கி அணைச்சி ஒரு உம்மை கொடுத்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன் ஆல்ரெடி. ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு கிளம்புவேன்னு என் பையன்கிட்ட சொல்லிவிட்டு, அவன் வீட்டில் தான் இருக்கான், அவன் இன்றைக்கி நல்லா பார்த்துப்பான் நல்லாவை. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அவளை போய் நல்லா கொஞ்சிட்டு நானும் வேலைக்கு கிளம்பிட்டேங்க. நம்ம வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க.